ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷ்னல் குயின். நம்ம இப்போ 10ஆம் வகுப்பு ஒவ்வொரு இயலாக பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு இயல் 2ல் முல்லைப்பாட்டை எழுதுனது நப்பூதனார். முல்லைப்பூ நப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, படிக்கிறத மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலை கிடைச்சாலும் சரி, ஒரு நிமிஷம் கிடைச்சாலும் சரி, அதை படிக்கிறதுக்காக கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை மாற்றிக்கோங்க. கண்டிப்பாக படிப்பு உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தை மட்டும் இல்லை, உங்களுடைய தலைமுறையை மாற்றும். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நம்பிக்கையோட, ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு படிங்க. டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, கிடைக்கிற டைமில் கொஞ்சம் டைம்லையாவது படிங்க. ஒரு வேலைக்காக மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்காது. ஸோ அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை ஆராய்ஞ்சு படிங்க. ஸோ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இயற்கை சூழல் நமக்குள் இனிய உணர்வுகளை தூண்டுகிறது. தமிழர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்வை கொண்டிருந்தனர். மழைக்காலங்களில் அவர்கள் வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மலையோட சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை சங்க இலக்கியம் படம் பிடித்து காட்டுகிறது. வாங்க பார்க்கலாம். ஸோ நல்லோர் விரிச்சி கேட்டல், சரிங்களா? ஸோ இந்த பாடலை பார்த்துட்டு இதோட பொருள் பின்னாடி பார்க்கலாம். அந்த பாடலே உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர்சல நிமிர்ந்த மாள் போல பாடு இமில் பனிக்கடல் பெருகி வளநீர்ப்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும்பெயல் பொழிந்த சிறுப்புன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கைத்தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறுதாமு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். ஸோ அடி இதில் 1 to 17 கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும் நல்லா பார்த்துக்கலாம். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். நேமினா சக்கரம், நேமி சக்கரம். கோடு அப்படின்னா மலை, கோடுனா மலை. கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல். நறுவினா நறுமணமுடைய மலர்கள், நறுவினா நறுமணமுடைய மலர்கள். தூவுய் அப்படின்னா தூவி, தூயினா தூவி. விரிச்சி அப்படின்னா நற்சொல், விரிச்சினா நற்சொல். சுவல்னா தோல், சுவல்னா தோல். அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழியுது. வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் என்ன பண்ணுறாருன்னா குறுகிய வடிவமாக கொண்டு மாவழி மன்னன் நீர்வார்த்து தரும் பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்கும் பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்று இருக்கு மழை மேகம். அந்த மேகம் ஒலிக்கும் கடலோட குளிர்நீரை பருகி, அந்த மேகம் என்ன பண்ணுதுன்னா ஒலிக்கக்கூடிய கடலோட குளிர்நீரை பெருகி பேருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் வலது சைடு எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிகிறது. துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதுல முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள், யாழிசை போன்று ஒலிக்கக்கூடிய வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள் அந்த மலர்ந்த முல்லை பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, தெய்வத்து முன்னாடி தூவுறாங்க. அதுக்கப்புறம் தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர். சரிங்களா? அடுத்ததா, அங்கு சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்டிருந்த இளங்கன்று பசியால் வாடிட்டு இருந்துச்சு. அதோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடைமகள் கண்டாள். இதுதான் அந்த சீனு, சரிங்களா? இதுதான் அந்த இது. இடைமகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்றுகிட்டு இருந்தாவ புள்ளை மேய்ந்து உன்னுடைய தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட என்னுடைய இடையர் ஓட்டி வர இப்போது வந்து விடுவர், வருந்தாதே என்றாள். இதை கேட்டு என்ன பண்ணாங்கன்னா நல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு முது பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டு வந்தோம் என்று கூறினர். இவ்வாறு தலைவன் வருகையை குறித்து முது பெண்டிர் விரிச்சி கேட்டு நின்றனர். அதாவது நின் தலைவர் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது உறுதி,
தலைவியே மனத்தடுமாற்றம் கொள்ளாதே என்று ஆற்றுப்படுத்தினர் முதுபெண்டீர். சரிங்களா, வயசில் பெரியவங்க. இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். ஸோ மூதூர் அப்படின்னா பண்புத்தொகை, முதுமை கூட்டல் ஊர். உரு துயர் அப்படின்னா வினைத்தொகை. கை தொழுது கையால் தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை ஆள் வருது இல்லையா. தடக்கை உரிச்சொற்றொடர் மா கை தட. சரிங்களா. பொறித்த பகுபத உறுப்பிலக்கணம். பொறி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆ. பொறினா பகுதி, இத்தானது சந்தி, இத்தானது இறந்த கால இடைநிலை, ஆனது பெயரச்ச விகுதி. விருச்சி அப்படின்னா ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாத என ஐயம் கொண்ட பெண்கள். மக்கள் நம்ம ஒரு வேளை ஐயப்பட்டுட்டு இருந்தோம்னா அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஊர் பக்கத்தில் போயிட்டு தெய்வத்தை தொழுது தெய்வத்தை கும்பிட்டு அயலார் பேசக்கூடிய சொல்ல கூர்ந்து கவனிப்பாங்க. அவங்க நல்ல சொல்ல சொன்னாங்கன்னா அந்த செயல் நன்மையில் முடியும், தீய சொல் சொன்னாங்கன்னா அது தீதாய் முடியும். சரிங்களா. அடுத்ததான் இந்த பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முதல் கரு உரி பொருட்கள். முதல் பொருள் பார்க்கலாம். முதல் பொருள் நிலம் பொழுது. சரிங்களா. நிலம் முல்லை நிலம், காடும் காடும் சார்ந்த இடமும். பொழுது பெரும் பொழுது சிறும் பொழுது. பெரும் பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி, சிறு பொழுது மாலை. சரிங்களா. அடுத்ததா கருப்பொருள் நீர் மரம் பூ. நீர் மரம் பூ. நீர் குறிஞ்சுனை நீர் காட்டாறு. நீர் குறிஞ்சுனை நீர் காட்டாறு. மரம் கொன்றை காயா குருந்தம். கொன்றை காயா குருந்தம். பூ முல்லை பிடவம் தோன்றி பூ. பூ முல்லை பிடவம் தோன்றி பூ. சரிங்களா. உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் காத்திருத்தல். சரிங்களா. அதாவது முல்லைப்பாட்டு பார்த்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது 103 அடியை கொண்டிருக்கு. இதில் 1 to 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு. முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டுள்ளது. சரிங்களா. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் என்னது? முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு முல்லைப்பூ நப்புன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இதனை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். சரிங்களா. அவ்வளோதான், இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் மோட்டிவேஷ்னல் குயின். ஸோ திரும்ப சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க, படிங்க, கிடைக்கிற டைமெல்லாம் படிங்க, திருட்டுத்தனமாக கூட படிங்க. ஸோ நிறைய பேர் எத்தனையோ பேர் 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிச்சுலாம் குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை படிப்பு தான். படிங்க படிங்க படிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.